வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள்: வளர்ச்சிக்கு மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோவிட்-19னால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மறைந்த வேளாண் அமைச்சர் துரைக்கண்ணுவின் இறுதிச் சடங்குகள் தஞ்சாவூர் மாவட்டம் வன்னியடியில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றன. மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற 154 ரன் என்ற இலக்கினை பஞ்சாப் அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சிக்கு மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சில கூட்டணிகள் குடும்ப அரசியலையே முன்னிறுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை அளித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த சட்டத் திருத்தத்தினால் நாட்டு மக்களின் குடியுரிமை பறிபோகும் என்று எதிர்க்கட்சிகள் கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார். யாருடைய குடியுரிமையையும் இந்த சட்டத் திருத்தத்தினால் பறிக்கப்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையதை பாகிஸ்தான் அரசு ஒப்புக் கொண்டிருப்பதை பற்றி குறிப்பிட்ட பிரதமர், இதன் மூலம் நாட்டு நலனில் அக்கறையின்றி செயல்பட்ட சில கட்சிகளின் சுயரூபம் தெரியவந்திருப்பதாகவும் கூறினார். கோவிட்-19 காலத்தில் ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார். நாடு முழுவதும் கோவிட்-19ஆல் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 6.97% குறைந்துள்ளது என சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 91.54% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 58,684 பேர் குணமடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தமிழ் வளர்ச்சிக்காக மாநில அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவோம் என இந்நாளில் உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் காணொலி காட்சி வாயிலான மாநாடு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ஊரகப் பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான 100 நாள் இயக்கம் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை வழங்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதற்காக நாடு முழுவதும் 2233 அரசு ஆய்வகங்களில் தண்ணீரின் தரம் பரிசோதிக்கப்பட்டு தரமான குடிநீர் வழங்குவது உறுதி செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் ஒரு பகுதியாக ஊரகப் பகுதிகளில் உள்ள பள்ளிகள், தங்கும் விடுதிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதற்கான 100 நாள் இயக்கம் கடந்த மாதம் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதம் 1,05,155 கோடியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியிருக்கிறது. இந்த வரி வசூல் வருவாய் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தை விட 10% அதிகம் என நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மறைந்த வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணுவின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் தஞ்சாவூர் மாவட்டம் வன்னியடியில் இன்று மாலை நடைபெற்றன. துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் துரைக்கண்ணுவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு நேற்று இரவு சென்னையில் காலமானார்.
அவரது உடல் அவரின் சொந்த ஊரான தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த ராஜகிரிக்கு இன்று மதியம் 1:15 மணியளவில் கொண்டுவரப்பட்டது. அங்கு தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வம், தமிழக அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு காமராஜ், திருமதி வளர்மதி மற்றும் பல்வேறு கட்சியினர், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்பு அங்கிருந்து அவரது உடல் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு வன்னியடி கிராமத்திலுள்ள அவரின் சொந்த தென்னந்தோப்பில் 21 காவலர்கள் 3 முறை குண்டுகள் வெடிக்க 63 குண்டுகள் முழங்க அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தஞ்சாவூரிலிருந்து நந்தகோபால். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளிலிருந்து பிசான சாகுபடிக்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இதன் மூலம் 86,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்றார். குளங்கள் தூர்வார பணிகள் போன வருஷம் இந்த வருஷம் ரெண்டுமே முதலமைச்சர் நாணயப்படி பண்ணி முடிச்சிருக்கோம். பிடபிள்யூ மூலமாகவும் ஆர்டி ரூரல் டெவலப்மெண்ட்ல இருக்கிற பிடிஓ கண்ட்ரோல்ல இருக்கிற குளங்கள், ஊரணிகள் எல்லாமே தூர்வார இருக்கும். ஸோ அதனால இந்த தண்ணி சேமிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. So we just request the farmers that தண்ணி வேஸ்ட் பண்ணாமல், வேஸ்ட் ஆகாம சிக்கனமா பயன்படுத்திட்டு நம்ம பிசானம் பருவ சாகுபடி நல்ல முறையில நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கணும். I wish them good luck. சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களில் செல்வதற்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஒகேனக்கலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. தொடர் விடுமுறை காரணமாக அதிக சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலை பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலம் கொரோனா பரவலை காரணம் காட்டி கடந்த 7 மாத காலமாக மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதால் மீண்டும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகளுக்கு அண்மையில் அனுமதி அளித்தது. தற்போது தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று ஒகேனக்கலில் குவிந்தனர். கடந்த 7 மாத காலமாக எந்தவித வருவாயுமின்றி தவித்த எண்ணெய் தேய்க்கும் தொழிலாளர்கள், பரிசல் ஓட்டிகள், சமைப்பவர்கள் என சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது வாழ்வாதாரத்தை வளப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து தண்டபாணி. தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஏனைய தென் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. மாவட்டச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தோடு இணைந்த 65வது ஆண்டு தொடக்கத்தை ஒட்டி நாகர்கோவிலில் உள்ள மொழிப்போர் தியாகி நேசமணி மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு ஆட்சியர் திரு அரவிந்த் மற்றும் பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் கூறியிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட 7 கிராமங்களில் 1578 வீடுகளுக்கு மத்திய அரசு திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்பு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை மெட்ரோ ரயில்களில் நேற்று மட்டும் 19,63,000 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இதுவரை 66,097 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. துபாயிலிருந்து சென்னை வந்த பயணியிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு இன்று முதல் 15,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிராக 154 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிக்கொண்டிருக்கும் சென்னை அணி சற்று முன்வரை 12.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. அபுதாபியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்தது. ஹூடா அபாரமாக ஆடி 30 பந்துகளில் 62 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இரவு 7:30 மணிக்கு துபாயில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியிலும் சென்னை அணிக்காக விளையாட உள்ளதாக தோனி கூறியிருக்கிறார்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சிக்கு மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோவிட்-19 பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய அரசு கூறியிருக்கிறது. மறைந்த வேளாண் அமைச்சர் துரைக்கண்ணுவின் இறுதிச் சடங்குகள் தஞ்சாவூர் மாவட்டம் வன்னியடியில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றன. மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற 154 ரன் என்ற இலக்கினை பஞ்சாப் அணி நிர்ணயித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.